வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பண்ணை வீட்டில் தற்பொழுது கிணற்றிற்குள் பல லட்சங்கள் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த தகவலை தெரிந்ததன் காரணமாக அவசரமாக அந்த கிணற்றை மூடுவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற உள்ளதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மிக பெரிய ஒரு திருடர்கள் என்றால் அது திமுகவை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கக்கூடும். சிவாஜி படத்தை போல்தான் கிணற்றிற்குள் கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் நோட்டுகளை போட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். இதுவும் நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அதிலிருந்து சில முக்கியமான ஆவணங்களின் அடிப்படையில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமான இந்த பங்களாவில் பண்ணை வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிணற்றில் மூட்டை மூட்டையாக பணங்களை பதுக்கி வைத்திருப்பதாகவும் தற்பொழுது செய்தி கிடைத்த உடனே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிளம்பியவுடன் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் இந்த தகவலை தற்பொழுது அவர்களிடம் தெரிவித்து விட்டார்கள். உடனடியாக இந்த கிணற்றை மூடுவதற்கான ஏற்பாடுகளையும் தற்பொழுது அதிலிருந்து பணங்களை எடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருவதாக மிகப்பெரிய அளவில் பேசும்பொருளாக மாறியிருக்கிறது. தவறு செய்யக்கூடிய திமுகவினர்கள் அதை தடயம் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள்தான் கலைஞர் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் என்ற அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ரேஷன் கடையில் சீனி இல்லை என்ற காரணத்திற்கு கலைஞர் அவர்கள் சொன்ன பதில் நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும். ஒட்டுமொத்தமாக சாக்கை கூட விட்டு வைக்காமல் விற்றவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறப்பாக வழிநடத்திய கலைஞர் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் என்று மீண்டும் ஒரு முறை அதை ஞாபகப்படுத்தும் விதமாகத்தான் கிணற்றை ஒரே இரவில் மூடுவதற்கான ஏற்பாடுகளையும் அதில் இருக்கக்கூடிய பணத்தை பெறுவதற்கான ஏற்பாடுகளையும் தற்பொழுது செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி அதில் கிடைப்பிருப்பதாகவும் ஆவணங்கள் கிடப்பதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கூண்டோடு இவர்கள் கைதாக வேண்டும். அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒன்று விடாமல் இவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டால்தான் அடுத்த தலைமுறையினர் ஆட்சி அதிகாரத்தின் மீது நம்பிக்கையும் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது மரியாதையும் இருக்கும். ஆனால் தற்பொழுது குடும்ப அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற திமுகவினர்கள் குடும்ப ரீதியாகவும் மக்கள் மத்தியிலும் மிக பெரிய அளவில் மோசடித்தனத்தை செய்து வருகிறார்கள். திமுகவினர்கள் செய்தால் அது குற்றம் கிடையாது. சாலைகளில் வாகனத்தை எப்படி வேண்டுமானாலும் ஓட்டலாம். ஆனால் சாமானியன் ஓட்டினால் அதற்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையும் அபதாரமும் கொடுக்கப்படுகிறது.